காய்ஸ் நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, கான்ஸ்டபிளுங்கிற 2025 இறங்கின சரியான சீரியல் கில்லர் மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். படம் தரமாக இருக்கும், பார்க்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு ஊர், ஓகேங்களா, பசுமையிலேருந்து அழகான ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்க என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்டை தான் காட்டுறாங்க. ஒரு நைட் டைம் ஒரு காட்டை வந்து காட்டுறாங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பால் கேன் எடுத்துகிட்டு வருவாங்களா, பால் வண்டி ஓட்டுற பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க, வண்டியில் பால் கேன் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அப்படி சடனாக போயிட்டு இருக்கும்போது அவங்கள யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுது, ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா மங்கி மாஸ்க்கு போட்டு இவங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு ஒரு காரில் கடத்திட்டு போகிறான். கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க, ஓகேங்களா. இவங்க வந்து யாருன்னா இந்த படத்தோட ஹீரோயின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அதாவது நம்ம ஹீரோவோட அக்கா பொண்ணு, ஓகேங்களா. அவங்கள வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து அழகாக அவங்க வீட்டில் பூத்திருக்க ரோஸ்லாம் எடுத்து ரசிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா மாமா அவங்கள வந்து காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோட அக்கா மாமா காட்டுறாங்க. அவங்க மாமா வந்து காலங்காத்தாலே ராவா சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவங்க அக்கா வந்து என்னையா காலங்காத்தாலே குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுற மாதிரி ஒரு சீன்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான், ஓகேங்களா. இவர் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக வந்து ஒர்க் பண்ணுவார். தென் வந்து என்ன பண்ணுறாரு, வழக்கமாக ரெகுலரான அவரோட டியூட்டிஸ்லாம் பார்க்க வந்து கிளம்புறாரு. யூஸ்வலாக அவங்க அக்கா பொண்ணும் காலேஜ் கிளம்பும்போது, மாமா என்னையும் காலேஜில் ட்ராப் பண்ணிங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு கிளம்பும் போது எங்கள் மாமா பார்த்து, மாப்பிளா கொஞ்சம் நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போகிறது, அதாவது ஒரு கட்டிங் போகிறதுக்கு நெக்ஸ்ட் கட்டிங் போகிறதுக்கு இவர்கிட்ட கொஞ்சம் காசு கேட்டிருப்பாரு போல. நைஸாக அதே அவங்க அக்கா தெரியாமல் கொடுன்னு சொல்லிட்டு சீனில் கட்டுறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, காசு கொடுத்துட்டு போகிற மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. அதை கட் பண்ணிவிட்டு இவங்க மாமா பொண்ணு படிக்கிற காலேஜை வந்து காட்டுறாங்க, ஓகேங்களா. அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆபின்னு ஒருத்தன் வந்து இருப்பான். அதாவது இந்த காலேஜ் ஓனரோட பையன் வந்தான். அவங்க அப்பா வந்து ஒரு பொலிட்டீஷியன். ஸோ அவரோட இதில் தான் அந்த காலேஜ் வந்து இருக்கும், ஓகேங்களா. அவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு ரூமில் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு இருப்பான். வெளியே வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து இருப்பான். சடனாக வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து, டேய் அந்த மாதிரி ஒருத்தன் வந்து நீ பார்க்குற பொண்ணுக்கிட்ட வந்து அவன் வந்து ப்ரொப்போஸ் வந்து பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதாவது என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து இவங்க அக்கா பொண்ணை வந்து வந்து லைன் அடிச்சுட்டு இருப்பான், ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். பட் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து பிடிக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுவான், இன்னொரு பையன் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு போயிருப்பான். ஸோ அதை வந்து பார்த்து என்ன பண்ணுறான், இவன் போயிட்டு அந்த இருக்க பையனை அடிச்சுட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா பொண்ணு தென் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம இவனும் வரான், யார், அந்த காலேஜ் சேர்மனோட பையன், அவனும் வரான். வந்துட்டு அவங்க அக்கா பொண்ணுக்கிட்ட வந்து என்ன பண்ணுவான், ப்ரொப்போஸ் பண்ணுறது யூஸ்வலாக ரெகுலராக அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பான். அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வேணால் கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் என்னால் முடிஞ்சாலும் நான் பண்ணிட்டப்பா, அவனை பற்றி நான் சொன்னேன்ப்பா, ஆனால் அவன் எதுவும் இது பண்ணலப்பா சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆபிகிட்டையும் சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சீனில் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு கான்ஸ்டபிளை வந்து காட்டுறாங்க. இவர் யாருன்னா நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணுற ஒரு கான்ஸ்டபிள். இவங்களும் ஹீரோ வந்து நல்ல கம்பெனி, ஓகேங்களா. அவரை வந்து ஃப்ரேமில் வந்து காட்டிட்டு இருக்காங்க. டீ குடிக்க போகிறது, சாப்பிட போகிறது எல்லாமே 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. தென் இவங்க ஃபேமிலி ஸ்டோரிஸ் அது இதுன்னு அன்னைக்கு ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு அந்த ஃபன்னானதுலாம் வந்து எப்பவும் ஜாலியாக பேசிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி சீன் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு பொம்பளை வந்து அழுது கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அதாவது அவங்க வீட்டிலேருந்து யாரோ வந்து நகை ஏதோ திருடிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அப்போ வந்து அந்த சடனாக போகும்போது யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பிடிச்சி வச்சு கொஸ்டின் கேட்கும்போது ஒருத்தன் மட்டும் ஒரு மாதிரி திருட்டு மொழி மாதிரி முடிச்சுட்டு இருப்பான். இந்த இருக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு புளிங்க மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு. தென் வந்து என்ன பண்ணுறாரு, அவரை தான் இந்த திருடை வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணிடுறாரு. அந்த மாதிரி சீன்லாம் காட்டுறாரு. இந்த மாதிரி பொறுப்பானதெல்லாம் பார்த்துட்டு யூஸ்வலாகவே அதாவது ஒரு தேரில் கலர் கலராக சட்டை போட்டு போனாலே ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இவரோட இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு ஒரு சில கேரக்டர் வந்து பிடிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இவரோட இந்த கேரக்டர் பார்த்துட்டு இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து இவங்கள மாதிரி கான்ஸ்டபிளாக ஒரு பொண்ணு வந்து வேலை பார்ப்பாங்க. இவங்க தான் ஹீரோயின், ஓகேங்களா. அதாவது இவருக்கு இவங்க தான் ஜோடி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோவே ரொம்ப நாளாக ஒன் சைடாக பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவரோட வேலையெல்லாம் பார்த்து லைனாக அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கிரிதர்னு அவர் தான் அப்போ உள்ள எஸ்ஐ, ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சடனாக எஸ்ஐ வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, லேடி ஸ்டாஃப் வந்து பில் அடித்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு மேலே இருக்க வந்து ஃபைலை வந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஃபைல் எடுக்கும் போது என்ன பண்ணுறாரு, இவர் நல்லா அவங்க ஆஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா வந்து ரசிச்சுட்டு இருக்காரு, ஓகேங்களா. இவன் வந்து ஒரு காஜி அந்த மாதிரி ரசிச்சுட்டு இருக்காரு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இதை ஒரு ஃபைல் எடுக்க சொல்லிட்டு இந்த ஃபைல் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைலை வந்து இது பண்ணுறாரு. நல்லா பார்த்து அதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க ஆஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ அது மூவ் ஆகுது, அந்த அழகெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து ரசிச்சுட்டு இருப்பாரு, ஓகேங்களா. கட் பண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இவங்களும் ஃபைலை வச்சுட்டு, ஏன்னா இவங்க கேரக்டர் எதுன்னு தெரியும், ஃபைலை விட்டு சடன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு அதில் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் இவனோட
பையன் தான் அந்த ர யாரு? அபி. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றாங்க, அங்க வந்து என்ன பண்றான், எவனோ ஒருத்தன் வட்டி கிட்டி ஏதோ குடுத்துருப்பான் போல சம் இஷ்யூ. ஸோ அதனால ஒரு அப்பாவிய போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க ரவுடியெல்லாம். ஒருத்தர் வந்து என் பையன விட்டுருங்க அந்த மாரி சொல்லிட்டு அவங்களோட அப்பா வந்து அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. தென் வந்து இவரோட பொலிட்டிக்கல் பவர்ஸ்லாம் வந்து காட்டிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இந்த மாரி கேஸ்லாம் வெளிய தெரியக்கூடாது அந்த மாரிலாம் காட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐ வந்துடுறாரு. காஜி எஸ்ஐ வந்துடுறாரு. வந்து இவர்கிட்ட சார் கேஸ்லாம் நல்லா பார்த்துக்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எலெக்ஷன் வேற வரப்போகுதுயா அப்படின்னு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு, இவருக்கு ஒரு பல்க்கான பெட்டிலேருந்து ஒரு பல்க்கான அமௌண்ட்லாம் குடுத்துட்டு, வணக்கம் சார் வணக்கம் சார். எப்போ நான் உங்களுக்கு இதா இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் தான் காட்டுறாங்க. வழக்கமா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சீன்ல தான் நமக்கு வந்து ஃபுல்லாவே வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாரு, இவங்க பார்க்குறது இவங்க பிடிச்சிருக்க என்ன பண்ணுவாங்க, கூட இருக்க அந்த வயசான எஸ்ஐ ஒருத்தர் இருப்பார்ல, அவங்ககிட்டலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆனா அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது தான், ஆ அவரு வந்து என்ன பண்ணுவாரு, வயசான எஸ்ஐ வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிருவாரு, நம்ம ஹீரோ கிட்ட. இந்த மாரி அந்த பொண்ணு உன்ன கான்ஸ்டபிள் உன்ன ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்காடா. உனக்கு அப்புறம் அந்த பொண்ணு பிடிக்குமா? அந்த மாரி கேட்டிருக்கும்போது, எனக்கும் அந்த பொண்ணு பிடிக்கும். பட் எனக்கு இருக்க சிச்சுவேஷன் கொஞ்சம் ஃபேமிலி ஏன்னா அவங்க அக்கா வீட்ல தான் தங்கி வந்து ஒர்க்லாம் வந்துட்டு இருந்திருப்பாரு. இவங்க அம்மா அப்பாலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவரு எல்லா இதையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ! பரவால்ல. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம ஹீரோக்கு நம்மள வந்து பிடிக்குமா? அந்த மாரி ஒரு டவுட்ல தான் கொஞ்ச நாள் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க, சீரியஸா ஒரு சாங்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து இந்த பால் கொண்டு போன ஒரு பொண்ணு வந்து மொத்த மங்கி போட்டா ஒருத்தன் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருவான்ல, அவங்களோட தங்கச்சியும், தென் அவங்களோட அப்பாவும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாரி பால் கொண்டு போன பொண்ண வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு இருக்கும்போது, எவன் கூடயா ஓடி போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ வந்து அவங்கள அசிங்கப்படுத்தி இன்சல்ட் பண்ணி விட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ வந்து இவங்க வீட்ல வந்து பேசிட்டு இருக்காரு. இவங்க அக்கா பொண்ணு, இவங்க ஃபேமிலி எல்லார்கிட்டயும் இந்த மாரிலாம் பண்றாங்க, அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, இவங்க அக்கா பொண்ணு காலேஜ் போறதுக்காக என்ன பண்ணிருப்பாரு, இவரு வந்து புதுசா ஒரு ஸ்கூட்டி வந்து வாங்கி வந்து குடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தோன்னா, அங்க அக்கா பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. மாமாக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு, அவங்க வந்து கிளம்புற மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவர தான் காட்டுறாங்க. அதாவது எப்படின்னா, அ நம்ம பொலிட்டீஷியன் இருக்கார்ல, பொலிட்டீஷியனும் அவரோட பையன் அபி. அவங்களே தான் காட்டிட்டு இருக்காங்க. தென் வந்து என்ன பண்றான், இவன் அபி வந்து ஒரு பிளான் மாரி போடுறான். அதாவது இவனோட பர்த்டே ஃபங்ஷனுக்கு வந்து நம்ம காலேஜ்ல அவன் கூட படிக்கிற எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம ஹீரோவோட அக்கா பொண்ணு வருவாங்க. ஏன்னா, அவங்க தான் கொஞ்ச நாள் லைன் அடிச்சிட்டு இருக்கான் ஒன் சைடா. ஸோ அவங்கலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் வந்து பண்றான். ஓகேங்களா? அந்த சீன தான் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிலிம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பையனோட பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து நெறைய விஐபிலாம் வந்திருப்பாங்க. அதுக்கு காவல் காக்கறதுக்கு யார வந்து கூப்ட்டுருக்காங்கன்னா, நம்ம ஹீரோவையும், அவர் கூட இருக்க அந்த எஸ்ஐயும் தான் கூப்ட்டுருக்காங்க. அவங்க இங்கலாம் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து நம்ம இவங்களோட அக்கா பொண்ணு அவங்க வராங்க. "ஏய் நீ எங்கன்னு?" கேட்டாலும், "இல்ல அபி என் கூட படிக்கிறவன் தான். அவன் பர்த்டே ஸோ அதனால வந்தேன்." அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் ஹக் பண்ண போவான். இவங்க எனக்கு வெறும் ஷேக் ஹேண்ட் மட்டும் குடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரி சீன்லாம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து நான் வாஷ்ரூம் போம்போது இவன் பின்னாடியே போயிட்டு, அதான் கொஞ்சம் வேலை எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு போவான். பட் அவங்க என்ன பண்றாங்க, பலார்ன்னு இவன் கண்ணத்துல ஒரு அற அரைஞ்சிடுறாங்க. இத வந்து இவன் கூட இருக்கவங்கலாம் பார்த்துடுறாங்க. ஓகேங்களா? உடனே இவன் என்ன பண்றான், இவன் எப்படியாவது பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு, இவன் ஒரு ஒரு பிளான் வந்து போட்டுட்டு இருக்கான். அதுதான் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வண்டி வந்து இவரு வந்து வாங்கி குடுத்துருப்பாரு. ஓகேங்களா? பட் வந்து அந்த வண்டியில வந்து வந்திருக்க மாட்டாங்க அந்த ஃபங்ஷனுக்கு. என் ஃப்ரெண்டோட வண்டி வீட்ல தான் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு நேரம் ஆயிருச்சு. நான் சரி என் வீட்டுக்கு நானே கிளம்பிருவேன். ஸோ இங்கேருந்து உனக்கு வீடு இங்க தான் இருக்கு. சரி நீ நடந்து போயிறியான்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி நான் நடந்து போறேன். நீ பாய்டான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த ஃபிலிம் வந்து இவங்க போயிட்டு இருக்கும்போது அதே சேம் ஃபர்ஸ்ட்ல நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த பால்கார பொண்ணு போம்போது அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணாங்க. அது மாரி இவங்களும் யாரோ ஃபாலோ பண்ற மாரி ஃபீல் காட்டுது. அதே பார்த்தீங்கன்னா, அதே மாரி மங்கி மாஸ்க் போட்ட ஒருத்தன் என்ன பண்றான், இவங்களையும் அட்டாக் பண்ணிட்டு அதே சேம் காரு. அதுல வந்து என்ன பண்ணா கடத்தி கொண்டு போயிடுறான். அந்த சீன கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு ஆறு மாரி ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. சுத்தி பச்சை பசேல்னு இருக்கிற மாரி ஒரு இடம். அங்க பார்த்தீங்கன்னா, அந்த கரை ஓரமா ஒரு பொண்ணோட சடலம் வந்து மிதந்து கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீன வந்து நம்ம வந்து காட்டுறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட பர்த்டேக்கு செலிப்ரேஷன் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா இவரு வந்து காவல் காத்திருப்பாரு. ஸோ அவர்லாம் வீட்டுக்குலாம் வந்து கேட்கும்போது, இந்த மாரி அக்கா பொண்ணு வந்து காணாம போயிருக்க விஷயம் வந்து அவருக்கும் தெரியும். ஏன்னா அவர வந்து காணலையே என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொன்னா, ஆமா ஃபோன் அடிச்சாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இவரும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. தென் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இவரும் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல நாங்க எதுவும் பார்க்கல அந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, இந்த இடத்துல இறந்தது வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு பாடி கிடைக்கும்னு சொன்னோனே, இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் இதான உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அங்க வந்து வந்து நம்ம ஃபாரன்சிக் டீமு, இந்த எஸ்ஐ, கோலா எஸ்ஐ எல்லாரும் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்பலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த தகவல் யாருக்கு கிடைச்சிருது? நம்ம ஹீரோக்கும், அவங்க அக்கா, அவங்க மாமாவுக்கும் தெரிஞ்சிருது. அவங்க வந்து ஒரு வேளைனா, இவங்க பொண்ணையும் வந்து நைட்லேருந்தே காணோம். ஸோ இவங்க பொண்ணு தான் சொல்லிட்டு இவங்க அலடிச்சு வரும்போது, அந்த சேம் மங்கி மாஸ்க் வந்து இவங்க ஃபேஸ்ல வந்து மாட்டி விட்டுருக்காங்க. மாஸ்க் எடுத்துட்டு பார்க்கும்போது, இவங்க அக்கா பொண்ணு தான் கொடூரமா
முகம்லாம் சிதைக்கப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இவ்வளோ கொடூரமா யாரு கொலை பண்ணியிருக்கா சொல்லிட்டு அவங்க கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த ஃபிலிம் தான் நமக்கு வந்து இங்க வந்து காட்டுவாங்க. அதுக்கடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூனரல்ஸ் அந்த இதெல்லாம் நடந்துட்டுருக்கும். அவங்க வீட்ல ஃபங்ஷன்ஸ்லாம் நடந்துட்டுருக்கும். ஓகேங்களா. இறுதி சடங்கான இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து இந்த மாரி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்களா, சம் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீம்ல சம் டேட்டாஸ்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, அங்க இருக்க டாக்டர் கிட்ட வந்து கேட்பாரு. இது எந்த மாரி பேட்டர்ன்ல நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் நடந்த சேம் கொலைக்கும் இந்த கொலையும் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து சேமா தான் இருக்கிற மாரி இருக்கு. அந்த மாரி வந்து அவரு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேங்களா. உடனே இவரு வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு காலேஜ்ல வந்து விசாரிப்பாரு. இவங்க அக்கா பொண்ணு கூட படிச்ச பொண்ணுகிட்டலாம் இந்த மாரி அவளுக்கு யாராவது எதிரிகள்லாம் இருக்காங்களா? என்ன ஆச்சு? லாஸ்ட்டா ஏதாவது சொன்னாளா? அந்த மாரி இவரு விசாரிக்கும்போது, அபி மட்டும் தான் அவங்க வந்து எதிரியா இருந்தான். ஒன்ஸ் லவ் பண்ணியிருந்தா ரொம்ப அவங்கள ஃபக் பண்ணது ரொம்ப இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அந்த மாரி யூஸ் பண்ணது ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அந்த மாரி சீன்லாம் அவங்க வந்து சொல்லும்போது, என்ன பண்றான், அவன் வந்து பெரிய பணக்கார வீட்டு பையன். ஓகேங்களா. பாலிடிக்ஸ்ல அவர் பெரிய ஆளு. ஸோ என்ன பண்றான், அவங்க வீட்டு பையன்னு இவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் இவரு என்ன பண்றாரு, கெத்தா போய் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சண்டை போடுறாரு. உங்க பையனுக்கு மரியாதை இதுதான். அவன புடிச்சு அதாவது அவன ஒழுங்கா எங்க இருக்கான்னு சொல்லிருங்க. என் அக்கா பொண்ண வந்து இந்த மாரி கொலை பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அந்த மாரி கேட்கும்போது, ஒரு சாதாரண சாதாரண கான்ஸ்டபிள் நீ என்கிட்ட வந்து இந்த மாரி கேட்கிறியா? உங்க ஆபி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஏ இங்க வந்து என்கிட்ட வாலாடி இருந்தா நான் காசு வாங்கிட்டு போயிடுவேன். அந்த மாரிலாம் கெத்தா சொல்லி இவர வந்து அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. கூட இருக்க அவரையும் வந்து அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. ஓகேங்களா. அந்த சீன் தான் வந்து காட்டுறாங்க. அத கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால இருக்க ஒரு குப்பையெல்லாம் போட்டு எரிக்கிற மாரி ஒரு இடம். ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து ஒருத்தன் இருப்பான். குப்பையெல்லாம் எடுத்து இருந்தோம்னா அரேஞ்ச் வந்து பண்ணிட்டு இருப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பைய எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பொணம் வந்து இருக்கும். சேம் மங்கி மாஸ்க் போட்டு யார்ரா அந்த பொணம்னு திரும்பி பார்க்கும்போது நமக்கே ஷாக் ஆயிரும். பார்த்தா அந்த அபி அந்த பாலிடிக்கல் இருக்கார்ல, பொலிட்டிக்கல் ஸோ அவரோட சன்னு கொடூரமா அதே மாரி முகம்லாம் சிதைக்கப்பட்டு கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருப்பான். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி மங்கி மாஸ்க்கையும் அவன் ஃபேஸ்ல வந்து மாஸ்க் மாட்டி விட்டுருப்பாங்க. என்னடா இதுன்னு இந்த விஷயத்த பார்த்து நம்ம கான்ஸ்டபிள் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருவாரு. உடனே அவரு ஷாக் ஆயிட்டு என்ன பண்ணுவாரு, அ நம்ம இவர்கிட்ட வந்து சொல்லிருவாரு. அதாவது நம்ம கான்ஸ்டபிள் ஹீரோ இருக்கார்ல, அவரு வந்து கால் பண்ணி வந்து சொல்லிருவாரு. இந்த மாரி நம்ம வந்து அபி தான் வந்து நம்ம உங்க அக்கா பொண்ண வந்து கொலை பண்ணியிருப்பான். நம்ம வந்து எல்லாம் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அவனையும் யாரோ கொடூரமா கழுத்தறுத்து கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. முகத்துல வந்து மங்கி மாஸ்க்கையும் மாட்டி விட்டுறாங்க. அந்த மாரி சொல்லிருக்காங்க. நான் இந்த நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாலயே அங்கங்க இந்த மாரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, நமக்கு வந்து சீன் வந்து ஃபுல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. என்னடா நடந்துட்டு இருக்கு? யார் இப்படிலாம் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டைம் எல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனா தான் இருப்பாங்க. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவரோட அப்பாவும் வந்துடுறாரு. ஓகேங்களா. வந்துட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு வேள ஏன்னா இவங்க வீட்ல வந்து நம்ம எஸ்ஐ வந்து மிரட்டிட்டு போயிருப்பான்ல. ஸோ இவன் தான் என்ன பண்ணியிருப்பான், ஒரு வேள நம்ம பையன கொன்றுப்பான்னு சொல்லிட்டு, அவனெல்லாம் புடிச்சு அவங்களுக்கு இவனுக்கு ஒரு கிளாஷ் ஆகுற மாரிலாம் ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ வந்து இவங்க 2 பேரையும் போட்டு கிழி கிழின்னு கிழிக்காரு. "யோவ்! அ நானே போய் அவங்ககிட்ட போய் எதுவும் கேட்க மாட்டியா? நீ சாதாரண கான்ஸ்டபிள். நீ ஏன் அங்க போயிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? அவர் எவ்வளோ பெரிய கட்சி தலைவர் தெரியுமாயா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள போட்டு கிழிச்சு தொங்க விட்டுறாரு. நாள மொத்தம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா யாரையா கேட்பான்? உன்னைய கேட்பாங்களா? என்னைய கேட்பாங்களா? அந்த மாரி அவரு சொல்லி விட்டுறாரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அபியயும் வந்து கொன்னுட்டாங்க. ஒரு வேள இவன் அபி கூட வந்து குளோஸா ஒரு ஃப்ரெண்ட் வந்திருப்பான். மேபி வந்து அவன் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அபி மேலயும் பழிய போட்டுருப்பானோ, அந்த ஒரு ஆங்கிள்ல என்ன பண்ணாங்க, அவன தேடி போயிட்டு அடிச்சு இது பண்ணும்போது, எல்லாரையும் ஓரளவு அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து பேக்ல வந்து அவர் வந்து அட்டாக் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கூட வந்து போன நம்ம ஹீரோயின் ஓகேங்களா. இவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க இந்த எஸ்ஐ எல்லாரும் வந்து இவங்க வீட்ல வந்து சேர்க்குறாங்க. அந்த மாரி சீன வந்து இவங்க வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய ஃபேமிலிய வந்து அரட்டை அடிச்சு ஓடி வர மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பையனையும் கொடூரமா இந்த மாரி கழுத்தறுத்து, புகைத்தலாம் செஞ்சு கொடூரமா கொலை பண்ணியிருப்பாங்க. அதே மாரியே பார்த்தீங்கன்னா, சேமா மங்கி மாஸ்க் வந்து ஃபேஸ்ல வந்து மாட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது நாட்ல எங்க பார்த்தாலும் இதே மாரியே பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம ஒவ்வொரு டைமும் போலீஸ் அப்படி வந்து ரொம்ப இதாயிருவாங்க. ஓகே. ஏன்னா அவங்க ஹையர் டீம்லேருந்து அவங்ககிட்ட ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும். கேஸ் சீக்கிரம் முடிக்கலன்னா எஸ்ஐ உன்ன அவ்வளோதான். உன்ன இந்த இடத்த விட்டு சஸ்பெண்ட் பண்ணிருவான். அந்த மாரி சொல்லிட்டு அவரோட உயர் அதிகாரிலாம் அவர வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. தென் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அந்த லேடி கான்ஸ்டபிள், அடுத்தது இன்னொரு கான்ஸ்டபிள் ஓகேங்களா, வயசானவர் ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க 3 பேரும் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் இந்த கொலைய வந்து பண்ணியிருக்கா? எல்லா கொலையும் சேம் பேட்டர்ன்ல தான் நடக்குது. அப்போ கொலை பண்ணது வந்து ஒரே ஆளு தான். அந்த மாரிலாம் சொல்லிட்டு இவங்க வந்து அதுக்கேத்த மாரி எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்லிட்டு இவங்க வந்து மும்முரமா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த கான்ஸ்டபிள் பொண்ணு வந்து இந்த மாரி மங்கிக்குள்ளா போட்டு ஒருத்தன் வந்து போறான். அவன வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீயும் அந்த இடத்துக்கு வந்துரு. ஒருவேள அவன் தான் நம்ம தேடிட்டு இருக்க சைக்கோ கில்லரா இருப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்றாங்க, அவன் "டேய் நில்றா! யார்றா நீ?" அப்படி சொல்லிட்டு அவன அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான், இவங்ககிட்ட தப்பிச்சுட்டு அங்க இருந்து போற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு
ஒரு சோளா காடு மாதிரி ஏதோ ஒரு சம் காடு ஓகேங்களா, அங்கே போய் இருந்துடுறானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவனை மாதிரியே நிறைய பேர், ஒரு 10 15 பேர் மங்கி மாஸ்க் போட்டு எல்லாரும் சுற்றுறானுங்க. ஏன்டா இத்தனை பேர் இருக்கானுங்களா, இதில் யார் கொலகாரனா இருப்பான், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் வந்து சேமா மாஸ்க் மாதிரி போட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்கி தீ எல்லாம் அதெல்லாம் பற்ற வச்சு அவங்க எல்லாரும் வேட்டி விட்டுருக்காங்க. எல்லாரும் அடிச்சு நொறுக்கிடுறாரு. மோஸ்ட்லி வந்து அடிச்சு பட்டணும் எல்லாரும் போயிடுவாங்க. ஒரே ஒருத்தன் வந்து மாட்டிப்பான் ஓகேங்களா. அவனை பிடிச்சி அவன் மாஸ்க்கை கட்டணும் போது அவன் என்ன பண்ணுவான், ஓ இவன் தான் நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் வந்து அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க இன்னொரு போலீஸ் வந்து என்ன பண்ணுறாரு, இவரை பிடிச்சி தடுத்துட்டு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்கேன், அவன் யார், அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன், சும்மா இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிட்டு மங்கி மாஸ்க் வந்து மாட்டி விட்டுறாங்களா, இவன் ஒரு இதில் பிரச்சனை இல்லை, என்ன இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணா, சரி நம்மளும் இந்த மாதிரி மாஸ்க்லாம் போட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி பாவம் அவன் சொல்லிட்டு அவன் விட்டுறியான்னு சொல்லிட்டு சொன்னா இவருக்கும் கொஞ்சம் மனசு வந்து கனமாயிட்டு அதுக்கு சீனில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவனை வந்து விட்டுறாங்க. ஆனாலும் உண்மையாக கொலை எவன் பண்ணா ஏது பண்ண தெரியாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப தலையை பிடிச்சிட்டு தான் கடைசி வரைக்கும் சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு மணல் கிராமம் மாதிரி, அதுல இருக்க ஒரு ஏரி மாதிரி ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பணம் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், அங்கே போயிட்டு வந்து கிரைம் மூலயமா ஒரு வண்டி வந்து, அதாவது எந்த மாதிரி இது வண்டின்னா பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பால் வண்டி கொண்டு போயிருப்பாங்களா, அதே மாதிரியே சேம் பேட்டர்னில் இருக்குது சார், ஒருவேளை அந்த காணாம போன பொண்ணு தான் இங்கே இருக்குமோ சொல்லிட்டு, ஸோ அந்த வண்டி எடுங்க அந்த குளத்துலன்னு சொல்லிட்டு வண்டியை கிரைன் வச்சு எடுக்கிறாங்க ஓகேங்களா. எடுத்து வந்து பார்த்தா ஷாக் ஆயிடுறாங்க. வேற யாரும் இல்லை, ஸ்டார்டிங்கில் காணாம போனால் அதே பொண்ணு தான் இந்த கொலை பண்ணப்பட்டு, அதை வண்டியோட சேர்த்து கொலை பண்ணப்பட்டு வண்டியோட வந்து இறக்கியிருக்காங்க ஓகேங்களா. இறக்கி வந்து அவங்க வந்து கொண்டிருக்காங்க. தென் வந்து ப்ளஸ்காரங்க எல்லாரும் வந்து போலீஸ்கார வந்து போலீஸ் என்ன தூங்கிக்கிறது அந்த மாதிரி போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அதே சேம் பால் வண்டி அதே இது வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ வந்து வண்டி எடுக்கும் போது ஏதோ ஒரு செயின் வந்து அந்த பாடியிலேருந்து ஒரு செயின் வந்து கீழே வந்து விழும் ஓகேங்களா. அதை வந்து இவர் வந்து கொஞ்சம் நோட் பண்ணியிருப்பாரு. இந்த இதில் பார்த்தாலும் தெரியும், இந்த ஃப்ரேமில் அடுத்து வந்து ஒரு செயின் வந்து பொத்துன்னு இந்த குளத்துக்குள்ள வந்து வந்துடும். நம்ம எஸ்ஐயை போட்டு மறுபடியும், ஐயோ என்னையா பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியும் இந்த கேஸ் எல்லாம் முடிச்சே எவன் அந்த சீரியல் கில்லரை அவனை பிடிக்கிற, இல்லைன்னா அவனை கன்ஃபார்மாக சஸ்பெண்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் வந்து ரொம்ப மிரட்டுறாரு. இவரும் நம்ம எஸ்ஐ ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டாரு ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வரல கான்ஸ்டபிள் வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் என்ன டாக்டர் எல்லா இடத்துல ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் தான் மாறி இருக்கா என்னெல்லாம் கேட்கும்போது, இவங்களுக்கு மட்டும் ஒருத்தங்களை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் டெப்த் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் அந்த ஆயுதம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் சேமாக தான் கொலை வந்து பண்ணியிருக்காங்க, சேமாக கொலைப்பட்டு அந்த மாஸ்கையும் மாட்டி விட்டு இது பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இவரும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. என்ன போலீஸ் கிட்ட, அதாவது போலீஸ் நம்மளால இது பண்ணி நம்மகிட்ட எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து க்ளூவும் கிடைக்கல. தென் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எவிடன்ஸும், அதாவது நம்ம இந்த மேட்டரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸ், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சைடு பார்க்கல ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பால் கொண்டு போன பொண்ணு வந்து இறந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் போய் இவர் வந்து விசாரிப்பார். விசாரிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் பொண்ணு இறக்க லாஸ்ட்டாக எப்போ வந்து பார்த்தீங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் நோட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாரு, இதுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த அபிங்கிற அந்த பொலிட்டிக்கல் அவரோட சன்னு, தென் வந்து இவங்க அக்கா பொண்ணு எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேம் காலேஜில் வந்து படிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ வந்து அவங்களெல்லாம் தெரியுமா அவங்க பேர், அதாவது இறந்து போன இப்ராஹிம் நல்லா பேர் தெரியுமா சொல்லி கேட்கும்போது, இல்லை இவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து நோட் பண்ணுறாங்க. அப்படி அவர் அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க வால் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஓகேங்களா. அங்கே இருக்க செவரு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பரதநாட்டியம் கிளாஸுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து போயிருப்பாங்க போல, அதுக்கான பிக்சர்ஸ்லாம் வந்து அங்கே வந்து இருக்குது ஓகேங்களா. கூட வந்து இவங்க அக்கா பொண்ணு பரதநாட்டியம் ஆடுற போஸ் தான் இருக்குது. ஓ ஒருவேளை பரதநாட்டியம் கிளாஸில் இருக்க ஒருவேளை அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ, அங்கே போய் பார்த்தா ஏதாவது சம் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குமோ சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க பரதநாட்டியம் ஆடுறவங்ககிட்ட போய் அந்த இடத்துக்கு பிளேஸில் போய் வந்து கேட்குறாரு ஓகேங்களா. இங்கே தான் அங்கே இருக்க ஒருத்தங்க, அதாவது டீச்சர் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட போய் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி பரதநாட்டியம்லாம் இங்கே வர பொண்ணுங்க தான் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. பட் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது, யார் இந்த மாதிரி பண்ணாங்க, அவங்க எதிரியெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல அந்த மாதிரி தான் பெருசாக சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவார், இவர் வந்து அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக வந்துட்டு என்ன பண்ணுவார், ரொம்ப சத்தம் போடுவார், ஒரு லீடும் நமக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சேரில் வந்து உட்காந்துட்டு இவர் பார்க்க இருப்பார், என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் வந்து ஒருத்தன் தண்ணியில் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் இருக்கும். ஸோ என்ன பண்ண, அப்படி இருக்கும்போது அவன் கழுத்தில் இருக்க செயின் வந்து பொத்துன தண்ணிக்குள்ளே விடும். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்று வந்து தோணும், அந்த குளத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த எக்ஸல் ஏவிலிட்டி வண்டி இருக்குல்ல, வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் வந்து பொத்துன்னு வந்து விழுந்திருக்கும், அந்த குளத்தோட பாடி, அந்த கொல்லப்பட்ட பொண்ணு பாடியிலேருந்து ஒரு செயின் மாதிரி விழுந்திருக்கும். ஸோ இவருக்கு ஒரு ஞாபகம் வரும், மேபி அந்த செயின் ஏதாவது வந்து செயின் வந்து அந்த கில்லரோட செயினாக இருக்குமோ, அவன் அதாவது அவங்க வந்து அட்டாக் பண்ணும்போது அவன் மேபி
அவங்க ஏதாவது மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அவருக்கு அடுத்து அந்த செயினை வந்து அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க. இவனும் ஒரு வேளை மறந்து வந்திருப்பானோ, அந்த ஆங்கிள் என்ன பண்ணாரு, இது கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நைட் டைம் பார்த்துக்கோங்க. நைட் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர் வண்டி எடுத்துட்டு வந்து வண்டியை விட்டு நைட்டே குத்தி இருட்டா இருக்கும். அந்த இருட்டில் அங்கே இருக்க குடத்தை கூட குதிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, தலைவர் கரெக்டாக அந்த செயினை வந்து எடுத்துருவாரு. மோஸ்ட்லி படத்தில் லாஜிக்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. ஏன்னா அது சூப்பரான படம். ஃபுல்லாக பாருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்றாரு, அந்த செயின் எடுத்து பார்த்து இவர் வந்து ஷாக் ஆகுறாரு. என்ன பார்த்தீங்கன்னா, செயின்ல வந்து ஒரு படத்துல ஒரு பொண்ணோட ஃபோட்டோ, ஓகேங்களா. இன்னொரு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, இவரு கூட வேலை பார்த்தால அந்த எஸ்ஐயோட ஃபோட்டோ இருக்கு. இத பார்த்தாலும் செம்ம ஷாக் ஆகுறது. அப்போ இவ்வளோ நேரம் இந்த கொலையெல்லாம் பண்றது இந்த எஸ்ஐ தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரை தேடிட்டு அவர் இருக்க வீட்டுக்குள்ள வந்து வராரு. அங்க பார்த்தா மங்கி மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு. மங்கி மாஸ்க் கடத்தும் போது தான் இவர் தலைவரோட ஃபோட்டோ தெரியும். ஐயோ! நீ தானயா இவ்வளோ நேரம் என்னையா வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்கியா டைரக்டர். அந்த மாதிரி தான் தோணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இந்த ஸ்பாட்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ரீவைண்ட் வந்து பண்ணி பார்ப்பாரு. ஏன்டா நம்ம கூட வந்து இந்த ஆளு எல்லா இடத்துலயும் இந்த கேஸுக்கு வந்தா எல்லாத்தையும் நல்லதுமா தான் பேசினான். இவன் தான் இந்த இவ்வளவு கொலையும் பண்ணானா, நம்பவே முடியலையே. அப்படி என்ன இதா இருக்கும், ரிவெஞ்சுக்கு ஏதாவது இது ரீசனா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க வந்து என்ன அவரை தேடிட்டு வந்து வராரு. ஓகேங்களா. தேடிட்டு வந்து அவர் ரூமுக்குள்ள வந்தவொடனே என்ன பண்ணுவாரு, இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு இவங்க 2 பேரும் என்ன பண்ண அவர் போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. எதுக்கு இந்த கொலை என்ன பண்ணீங்க? எங்க அக்கா பொண்ணு வந்து கொன்னேன். அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு கோரமா ஒரு ஃபேஸு, ஓகேங்களா. சும்மா பேய் படத்துல இருக்க மாரி கண்ணெல்லாம் முழிச்சுட்டு ஒரு கத்திய வச்சு ஒரே குத்து, இவருக்கு ஃப்ரெண்ட குத்துமானா பேக்ல வந்து ஒரு குத்து குத்திட்டு இப்படி காட்டுறாங்க பாரு. சும்மா தியேட்டர்லாம் சீன பார்த்தோம்னா அலறிடுவாங்க. அந்த மாரி ஒரு சீனு. உடனே என்ன, யோ யார்யா அந்த பொண்ணு? அந்த பொண்ண அடிச்சு தள்ளி விட்டுருவாரு. அப்புறம் மயக்கம் அடிச்சுருவாங்க. ஸோ இவர புடிச்சு, யோவ் யார்யா இந்த பொண்ணு? என்னய்யா இங்க நடக்குது? இந்த பொண்ணும் நீயும் சேர்ந்திருக்க மாட்ட அந்த டாலர்ல வந்து நான் பார்த்தேன். உண்மைய சொல்லு. என்ன நடக்குதுன்னு இவர புடிச்சு கேட்கும்போது, இவரு என்ன நான் சொல்றேன், ஏன் அந்த வேற யாரும் இல்ல. என்னோட பொண்ணு தான்யா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்புறமா என்ன அந்த மாதிரி நடந்துச்சு வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க ஃபிளாஷ்பேக்கா. என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரே ஒரு பொண்ணு இவருக்கு. இவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க. இவரு தான் இந்த பொண்ண வந்து செல்லமா வந்து வளர்த்துருப்பாரு. ஓகேங்களா. அ எல்லாம் அந்த நிலாவெல்லாம் காட்டி சோறுலாம் விட்டுருப்பாரு. எங்க பொண்ணு வந்து அ கொஞ்சம் அழகு கலை இதெல்லாம் சொல்லி மேக்கப்லாம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் பார்த்துட்டு நான் பேசுறேன் அழகா இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு மேக்கப்லாம் போட்டு போறது வழக்கம் தான் யூசுவலா. இவங்க வந்து அபி மேல ஒரு கண்ணு. ஓகேங்களா. அபிய வந்து இவங்க வந்து லைன் அடிச்சிட்டு இருப்பாங்க. தென் வந்து அபியும் இவங்கள வந்து லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கடத்த இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அந்த பரதநாட்டியம் அந்த ஃபோட்டோல காட்டினோம் பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஃப்ரெண்டும் இருக்கிற மாரி. ஸோ பரதநாட்டிய கிளாஸ் வந்து பரதநாட்டியம் ஆடுறது, யூசுவலா போறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பேசிட்டு வர்றது, இந்த சீன்லாம் வந்து காட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த நைட்டு தூங்கிட்டு எந்திரிச்சுட்டு காலைல பார்க்கும்போது ஃபேஸ்ல கருப்பா ஒரு சின்னதா ஒரு மருமா இருக்கும். இத பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. உடனே எங்க அப்பா வந்து என்ன பண்றாரு, அங்க இருக்க டாக்டர் கிட்ட வந்து என்ன பண்றாங்க, கூட்டு போறாங்க. கூட்டு போய் அவங்கலாம் பார்த்துட்டு, இது ஒரு ஸ்கின் ரிலேட்டடான ஒரு பிரச்சனை. இது கொஞ்சம் சால்வ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நம்மளால முடிஞ்சது டூ மை பெஸ்ட். நம்மளால முடிஞ்ச அளவு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க அந்த புண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசு பெருசா வளர்ந்து ஒரு தழும்பு மாரியே அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேஸ்ல வந்து ஆயிரும். ஓகேங்களா. இவங்க வந்து ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வருவாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்களா. இது வந்து அவங்களோட அக்கா பொண்ணு. இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க ஃபேஸ்ல இந்த மாரி இருக்கிறதுனால அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க வந்து வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே கண்லேருந்து தண்ணி வந்துரும். ஓகேங்களா. ஸோ வந்து அவ்வளோ டச்சிங்கா தான் இருக்கும். தண்ணியெல்லாம் குடிக்க போவாங்க. பார்த்தீங்கன்னா, இவங்க தண்ணி குடிக்கிறத பார்த்து எல்லாரும் வந்து இவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. பரதநாட்டிய கிளாஸ்க்கு வந்து பார்ப்பாங்க. ஐயய்யோ! இந்த மாரி ஃபேஸா? இந்த பொண்ணு வந்து ஏன்னா அந்த சின்ன பொண்ணு வந்து பரவி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாமே இது இன்ஃபெக்ஷன் மாரி ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்து இவள தொட்டு பேசினா அந்த பொண்ணு நமக்கும் வந்து வந்துரும். நமக்கும் இந்த மாரி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பரதநாட்டிய கிளாஸ்க்கு இது யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன வந்து விலக்கிருவாங்க. தென் வந்து இவங்க வந்து அபிகிட்டலாம் போய் வந்து எல்லாம் பேசுவாங்க. அங்க பேசுவாங்க. அவனும் என்ன பண்ணுவான், இவங்க வந்து அவாய்ட் வந்து பண்ணிடுவான். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இவங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. சாப்பிடுறத கூட சேர்த்துக்கவே மாட்டாங்க. எல்லாரும் இவங்கள வந்து இந்த மாதிரி சுத்தமா வெறுத்துட்டே இருப்பாங்க. அபி ஒரு சைடு கத்திய விட்டுருவான். இந்த மாதிரி பேசினா வச்சு நான் எப்படி லவ் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான். என்ன வந்து பரதநாட்டிய கிளாஸ்ல ஒரே ஒரு பொண்ணு தான் கூட வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு வந்து காட்டின பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் வந்து கூட வந்து இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுகிட்ட இவங்க வந்து பேசுவாங்க. இப்ப ஃபேஸ் இருக்கிறத பார்த்து அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி நம்ம கூட இருந்த எல்லாரும் நம்மள வந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க. நம்ம ஃபேஸ் இருக்கிறத பார்த்து சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து கத்தி கதறி அழுவாங்க. ரொம்ப சங்கடமா தான் இருக்கும் சீன். அப்போ ஹார்ட் டச்சிங்கா தான் இருக்கும். இதை பார்த்துச்சா இதுக்கப்புறம் இந்த ஃபேஸோட நான் எப்படி உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கில் கொண்டு போவாங்க. அப்ப இவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, தடுத்துருவாரு. தடுத்துட்டு வந்து இந்த மாதிரி என்னம்மா நினைச்சு ஏமா இந்த மாதிரி பண்ண போறது, இந்த மாதிரி நான் படிக்கிற காலத்துல வந்து எல்லாரும் என்ன வந்து அசிங்கப்படுத்துறாங்க, எல்லாரும் என்ன வந்து திட்டுறாங்க, என் பேச பார்த்துட்டு யாருமே என் கூட சேர மாட்டேங்கிறாங்க, சாப்பிட கூட மாட்டாங்க சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு இது பண்றாங்க. இவரு டாக்டர்லாம் கூப்பிட்டு ஏதாவது சரி பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காரு. உடனே இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த நிலைமைக்கு அதாவது என்னை பார்த்து எல்லாரும் வெறுத்தாங்கல்ல, அவங்களால நம்ம எல்லாம் சும்மா விடக்கூடாது, அவங்களாம் கொண்டுடலாமா
அப்படி சொல்லும்போது ஒரு மாதிரி சைக்கோ, என்னது இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, மென்டலி இவங்க வந்து எஃபெக்ட் ஆயிட்டாங்க போல. உடனே என்னாச்சு, நீங்க சொல்லுங்கப்பா, நம்ம அவங்களெல்லாம் கொண்டுலாமா சொல்லுங்க, இல்லைன்னா நான் குதிப்பேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்களை பிளாக்மெயிலாக பண்ண சொல்றாங்க. தலையில விழுந்து அடிச்சுக்கிறாங்க. அங்கே இவங்களே இவங்க வந்து ஓனா வந்து செல்ஃபாக வந்து இது பண்ணிக்கிறாங்க, அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப இவங்களுக்கு ப்ளீடிங்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து இவர் ரொம்ப வந்து இதாகிறாரு. ஐயோ நம்ம பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிலைமை விட்டா அவங்க போலீஸ் நம்மளை விட்டு போயிடுவார போட்டு திங்க் பண்ணிட்டு ரொம்ப வந்து இவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சரிம்மா நானும் வந்து இதுக்கான நம்ம அதாவது ஒன்று யாரெல்லாம் ஒன்று இன்சல்ட் பண்ணி இந்த நிலைமைக்கு ஒன்று ஆகுறாங்களோ எல்லாரும் நம்ம பழி வாங்கணும் சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்களுக்கு சந்தோஷமா ஆயிடுது. என்ன பண்ணார் நம்ம தலைவன், ஒரு ஜெர்கின்லாம் போட்டு மங்கி மாஸ்க் போட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு கூட வந்து இதாகிடுச்சு, செகண்ட் இந்த பொண்ணு இன்சல்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் அங்கே இருக்க ஒரு பழைய வீடு மாதிரி ஒரு வீடு இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாரு, இவங்க ஒரு பொண்ணு வந்து பரதநாட்டிய கிளாஸுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கோம், அசிங்கப்படுத்திருக்கோம். ஸோ அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவார், நல்லா அடிச்சு அங்கே வந்து கட்டி போட்டுருவாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வில்லத்தனமா வந்து கத்தியை வச்சுட்டு என் ஃபேஸை பார்த்து என்னன்னு சொல்ல, இன்னைக்கு உன் ஃபேஸை என்ன பண்ண போறது, ஃபேஸெல்லாம் வேணா கூட்டமா அடிச்சு அவளை வந்து என்ன பண்ணிடுவாரு, அங்கே வந்து அவளை வந்து கொலை பண்ணிடுவான். ஆனால் கொலை பண்ணி முடிச்சாலும் ரத்தமாக பிரியா போகும். கொலை பண்ணி முடிச்சுட்டு அவள்னால அவன் சாப்பிடவே மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த கொலை பண்ணி அவன் இறந்து போனதை பார்த்து அந்த இடத்துல சோற போட்டு சாப்பிடா பாருங்க ஒரு சைடு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி நமக்கு வந்து தோணும். தரமா இருக்கும் உண்மையில. இந்த பொண்ணோட ஆக்டிங் இந்த படத்துல வேற லெவல்ல இருக்குங்க. மிஸ் பண்ணாம இந்த படத்தை வந்து பாருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அப்பா இப்போதான் எனக்கு வயிறு ஃபுல்லாக பசி பசி எடுத்து இருந்துச்சுப்பா, இப்போதான் வயிறே நினைச்சிருக்குப்பா அந்த மாதிரி சொல்லும்போது எங்கள் அப்பாவுக்கே சென்டிமெண்ட் ஆயிடுது. அப்போ வந்து என்ன பண்ணி பார்க்குறாருன்னா, நம்ம பொண்ணு வயிறாலே சாப்பிட்டோம், இதுக்காக எத்தனை கொலை பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் தூக்குறாரு. தூக்கிட்டு எல்லாரையும் வந்து கொலை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். அவங்க வந்து ஃபேஸ்லலாம் அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி அடிப்படிச்சு அவங்க ஃபேஸில் குத்தி வந்து ஃபேஸை வந்து இது பண்ணிப்பாங்க. ஆனாலும் பரவாயில்ல, ஃபேஸில் இது அடிப்பட்ட ரத்தம் வந்தாலும் ஃபேஸ் பார்க்க நல்லா இருக்கே, அதனால என்ன பண்ணு, இவங்களுக்கு கூட கொஞ்சம் இன்சல்ட் பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அங்கே இருக்க ஒரு மங்கி மாஸ்க் எடுத்து ஃபேஸில் வந்து மாட்டி விட்ருவாங்க. அதாவது கொண்டுட்டு ஃபேஸெல்லாம் கூட்டமாக தக்கிட்டு மங்கி மாஸ்க் வந்து மாட்டி விட்ருவாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பாட்டில் வந்து போட்டுருவார். அதுக்கப்புறம் அந்த அபி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக இவங்க ஒரு 2 பேரை சேர்ந்து பிளான் போட்டு கெச்சு போட்டு கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ கூட, யோ என்னையா உன் பொண்ணு இதுக்கான முட்டாள்தனமா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், என் அக்கா பொண்ணு எல்லாத்தையும் கொண்டிருக்கியா, இன்னும் சைக்கோதனமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போது மயக்கம் அடைந்த பொண்ணு டக்குன்னு இருந்துச்சு ஒரு நைஃப் மாதிரி கொண்டு வந்துட்டு இவங்களுக்கு குத்த வருவா, ஹீரோவை குத்த வருவா. உடனே என்ன பண்ணுவாங்க, ஹீரோ டக்குன்னு நவுந்துருவாரு. உடனே என்ன பண்ணிட்டு இவங்க அப்பா மேலேயே இவ்வளோ குத்தி இவங்க அப்பா கொண்டுருவா. இதை பார்த்து இவங்க வந்து கதறி கதறி அழுவாங்க. உண்மையிலே ரொம்ப சோகமாக தாங்க இருக்கும். அதாவது ஒருத்தவங்களோட ஃபேஸை வச்சு யாருமே நம்ம வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வந்து நமக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்க வந்து கூப்பிட்டு வந்து போயிடுறாங்க. ஏன்னா இவங்க அவங்க அப்பாவே இருந்துட்டாரு. இதுக்கப்புறம் இவரோட மெனாரிட்டி வெளியே விட்டா யாரையாவது இவளை யாராவது பார்த்து ஏதாவது இன்சல்ட் பண்ணிட்டாலும் இவங்களோட புத்தி ஏதாவது கொண்டுருவான்னு சொல்லிட்டு மன்னன் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் போயிடுறாங்க. அங்கே வெளியே இருக்க வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஐயே அந்த பொண்ணு ஃபேஸை பாருங்க எப்படி இருக்கு, அதாவது 2 பேருக்குள்ளேயே சாப்பாடு கொடுக்கல ஒரு இது இருக்கும், ஓகேங்களா. நீ போய் கொடு நீ போய் கொடு அந்த மாதிரி சொல்லணும். இல்லை நானா போக மாட்டேப்பா, ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது, அவங்ககிட்ட போனால் அந்த ஃபேஸில் இருக்க பாக்டீரியாஸ் அந்த புண்ணில் நமக்கு ஏதாவது அலர்ஜி ஆயிரும் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, ஒரு பொம்பளை என்ன பண்ணுறா, சரி நீ கொடுக்கலாம் போன்னு சொல்லிட்டு இவன் வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுறான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க வார்டன் வந்து என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு ஃபோன் வந்து பண்ணுறாங்க, சார் சீக்கிரம் ஓடிவாங்க சார் அப்படின்னு. என்ன வந்து பார்த்தா அந்த 2 பேர் சாப்பாடு கொடுக்கறதுல வந்து ஒருத்தங்க வந்து ஐயா ஃபேஸ் ரொம்ப இதாக இருக்குது, போய் பார்த்தா எனக்கும் வந்துடும் அந்த மாதிரி அவன்னு சொன்னால. ஸோ அவளை என்ன பண்ணிருப்பாங்க, கொடூரமாக கொலை பண்ணி அதை போட்டிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கெஸ் பண்ணிட்டாரு, ஓகே இவன் தான் கொலை பண்ணியிருப்பா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இவன் ரூமுக்கு வருவா பாருங்க, இவன் அந்த பேஸோட ஒரு வில்லத்தனமா அந்த பேய் படத்துலலாம் ஒரு மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு சோறை ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக வச்சுட்டு சாப்பிட்டு ஹீரோ ஒரு லுக்கு விடா சும்மா தியேட்டரே அழைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சீனு. அதோட படத்தை வந்து கட் பண்ணிடுறாங்க. அவருக்கும் புரிஞ்சது இவங்களை கிண்டல் பண்ணதுனால இவங்க வந்து அவங்கள வந்து லேடி வந்து கொலை பண்ணிட்டாங்க சொல்லிட்டு. எப்படி இருந்துச்சுங்க இந்த படம்? உண்மையில தரமா இருந்துச்சுங்க. தெலுங்குல நெறைய படம் வந்து வந்திருக்கும். எவர் மூவிலாம் உண்மையில வேற லெவல்ல இருக்கும். நெறைய பேர் பார்த்துட்டாங்க. எவர் ஹிட் கேஸ் 1, 2, 3லாம். அதனால அது இந்த மூவி வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணல. ஸோ ரீசெண்டா 2025 தான் இருந்துச்சு. இறங்குன படத்துல உண்மையில ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னே சொல்லுவேங்க நானு. ஸோ இந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்க. ஓகேங்களா? வின் ஒரு அப்ளிகேஷன் நினைக்கிறேன். ஓகே. எல்லாம் தெலுங்கு மூவிஸ்லாம் போடுற ஒரு இது. ஸோ அந்த அப்ளிகேஷன் இந்த படம் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. பட் வந்து தமிழில் இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. தெலுங்குல தான் இருக்குது. ஓகேங்களா? மேபி சப்டைட்டில் வேணா போட்டு வேணா கூட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு காய்ஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பரமேஸ் அஃபிஷியல் சேனல் ஐ மீன் பரமேஸ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், ஓகேங்களா. தென் வந்து நாளைக்கு இன்னொரு படத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you. திஸ் இஸ் பரமேஸ். ஹே ஹலோ காய்ஸ், குட் நைட், ஹேவ் a sweet dream காய்ஸ். எல்லாம் சாப்பிட்டு நிம்மதி தூங்க.
நான் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு வீடியோஸ் போடலன்னு சொல்லிட்டோன்னே. சரி ஓகே, டுடே தான் நம்ம கொஞ்சம் ஒர்க் பிஸியில் கொஞ்சம் இருந்தேன். ஸோ டுடே தான் அந்த மூவியை பார்த்தேன். உண்மையிலே நல்லாவே இருந்துச்சு. உடனே உங்களுக்காக மூவியும் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? பை காய்ஸ்.